இதெல்லாம் கொடுமை. தமிழ்நாடு என்னதான் நோக்கி எங்கதான் நோக்கி போகுது? தன் ஊர்ல தண்ணி சரியா இல்ல, அதற்கு காரணம் வேற எதுவுமே கிடையாது, இந்த தொட்டி தான். இந்த தொட்டியை மாத்தி கொடுங்க. பல வருஷமா இந்த தொட்டி இப்படிதான் இருக்கு, எப்ப இடிஞ்சு விடுன்னு தெரியல. அது கூட இல்லாம இந்த தொட்டியில வர தண்ணியை தான் நாங்க குடிக்கிறோம், தயவு செஞ்சு மாத்தி கொடுங்கன்னு எம்எல்ஏ கிட்ட மனு கொடுக்க போய் அந்த தண்ணி பாட்டில எடுத்து காட்டினா தூக்கி மூஞ்சில் அடிக்கிற மாதிரி புடிங்கி அடிக்கிறாங்க. என்னதான் கொடுமையோ. அரியலூர் மாவட்டம் டீப்பலூர் பக்கத்துல தாத்தம்பேட்டைன்ற கிராமம் இந்த தண்ணியை குடிச்சிட்டு வராங்க பல வருஷமா மக்கள். இதை பல வருஷமா கோரிக்கையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏரியா எம்எல்ஏ வரும்போது அவங்கள வழிமறிச்சு அவங்கள்ட்ட அந்த மனுவை கொடுத்து இந்த தண்ணி இப்படிதாங்க இருக்குன்னு காட்டும் போது அந்த தண்ணியை புடுங்கி அடிக்கிறாங்க. இந்த தொட்டி இருக்க நிலைமையை நீங்களே பாருங்க. கிட்டத்தட்ட நம்ம வீட்டுல இந்த மாதிரி தண்ணி இருந்துச்சுன்னா குடிப்போமா அப்படின்னு அந்த எம்எல்ஏ யோசிச்சு பார்த்தாருன்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயம் நடக்காது. இவங்க நீங்க வெள்ளை சட்டை போடுறதுக்கு காரணம் நாங்க ஓட்டு போட்டது, அந்த கையில இங்க தடவுல அப்படின்னா கண்டிப்பா நீங்க வெள்ளை சட்டையே போட மாட்டீங்க. எங்களை மாதிரி சாதாரணமா தான் ஊர்ல இருந்துகிட்டு இருப்பீங்க. கடவுள் கிடையாது எம்எல்ஏ, மனிதர்கள் தான். அதுவும் நாங்க ஓட்டு போட்டதுனால எங்களுக்கு கீழே தான் நீங்க வேலை செய்யணும், எங்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் நீங்கிறத அப்பப்ப மறந்துடுறீங்க. 2026 தேர்தல் வருது, அதுல கண்டிப்பா உங்களுக்கான பதிலடி மக்கள் கொடுப்பாங்க.